எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம். நிகழ்ச்சியில் நாம் பார்க்கும் முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற ஒரு உலக அளவிலான ஒரு அடிப்படை பிரச்சனை, அதாவது இன்றைய உலக அளவில் அடிப்படை பிரச்சனை ஆடை உற்பத்தி. இந்த ஆடை உற்பத்தி பிரச்சனையில திருப்பூர் முதன்மை வகிக்கக்கூடிய ஒரு மாநகரம். இந்த திருப்பூர் மாவட்டத்தில் பொறுத்த வரைக்குமே பின்னலாடை பனியன் நிறுவனங்கள், அதாவது பனியன் கம்பெனிகள், சாயப்பட்டறை போன்ற பனியன் நிறுவனங்கள் மற்றும் ஜவுளிகளும் உங்களுக்கு இதே போல திருப்பூர் மாவட்டமே முதன்மையா இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்துல 26ஆம் தேதி, அதாவது பஞ்சு நூல் விலை ஏற்றத்தினால தங்களுடைய தொழில் நடத்த முடியல அப்படின்னு சொல்லி இந்த திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகள், சங்கங்கள் போன்ற பல்வேறு நிறுவனங்கள் உள்ளிட்ட தொழிலாளர்கள் என எல்லாருமே ஒருங்கிணைந்து இன்றைக்கு முழு அடைப்பு போராட்டம் மற்றும் உண்ணாவிரத போராட்டம், வேலை நிறுத்தம் என ஈடுபட்டு வர்றாங்க. இது குறித்து இதுக்கான தீர்வு தான் என்ன, இத்தனை லட்சம் தொழிலாளர்களுடைய பாதிப்புகள் என்ன, இன்றைக்கு இந்த பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கோணத்திலையும் இன்றைக்கு இருக்கிற அடிப்படையான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத விரிவா உங்களுக்கு எடுத்துக்காட்டுறதுக்காகவே இந்த நிகழ்ச்சி நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். இதற்காக நம் அரங்கத்திற்கு திருப்பூர் பனியன் ஏற்றுமதியாளர்கள் சங்கத்துடைய துணைத் தலைவர் திரு வேலுசாமி அவர்களையும், அதே போல ஜவுளி உற்பத்தியாளர்கள் சார்பாக பல்வேறு சங்கங்களுடைய சார்பாகவும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி திருப்பூர் மாவட்டத்துடைய செயலாளர் திரு கொங்கு ராஜேந்திரன் அவர்களையும் உங்கள் சார்பாக நம் அரங்கத்திற்கு வரவேற்று இன்றைக்கு இந்த போராட்டத்துடைய முக்கியஸ்தர்களா இவர்கள் கருதி நாம் சில கேள்விகளை முன்வைக்கிறோம். என்னதான் உங்களுடைய பிரச்சனை? அந்த கொரோனாவில் வந்த கண்டெய்னர் போய் அங்கங்கே ஹெல்டப் ஆயிடுச்சு அந்தந்த போர்ட்டில். நாட் ஓன்லி இந்தியா, நான் சொல்கிறது ஹாங்காங்கில், ஸ்ரீலங்காவில், சைனாவில் கொண்டு போய் கண்டெய்னர் இறங்கினா மீதி ஆஃப்லோட் கண்டெய்னர் திரும்பி வரணும். வந்தால் தான் இங்கே மறுபடியும் லோட் பண்ண முடியும். அங்கேருந்து வராதனால இங்கே போகிறதுக்கே கண்டெய்னர் இல்லை. இது எவ்வளவோ தூரம் கவர்மெண்ட்டும் ட்ரை பண்ணாங்க. பட் ஒன்றும் அது அதுக்கு ஒரு தீர்வு கிடைச்ச பாடு. அதனால் இது மாதிரி நிறைய பிரச்சனை. ஆனால் அதில் இந்த பிரச்சனை புது பிரச்சனை. இந்த யான் பர் கிலோ 55 ரூபா ஏறினது புதிய பிரச்சனை. இது பெரிய பிரச்சனை. மற்ற பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம், இதை பார்க்கெட் பண்ணலாம், கொஞ்சம் குறைச்சலாம், ரேட்டு கொஞ்சம் வாங்கலாம். இதெல்லாம் சேர்த்து ரேட் கேட்குறப்ப கிட்டத்தட்ட ஒரு 40% ரேட் இன்க்ரீஸ் பண்ணணும். பழைய ரேட் போன வருஷம் ரேட்டை விட நம்ம பையருக்கு 40-50% ஹெச் பண்ணால் தான் நாம் சர்வே ஆகணும். இப்போ சர்வேகளுக்கே நாங்கள் போராட வேண்டியது இருக்குது. அது இப்போ முதல்ல யானுக்கு போராடிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 55% கவரேஜ் வந்துடும். 50 ரூபா ஹெச் பண்ணுறோம், இங்கே ஒரு 25 ரூபா கவரேஜ் கவர் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிறத பண்ணிக்கலாங்க. எல்லாத்துக்கூடையும் போராடிட்டு தான் இருக்கும். இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம். இப்போ என்னன்னா, உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, ஏன் ஹெச்ஆகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. இதுக்கு எனக்கு தெரிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பதுக்கல் தேவையில்லாதவன் வாங்கி பஞ்சம் வச்சுருக்கான். ஜெனிக் ஃபேக்ட்ரிக்காரனோ இல்லை மில்லுக்காரனோ இல்லை அதனுடைய டீலர் ஜின் பண்ணி மில்லுக்கு சப்ளை பண்ணுற ஒரு டீலரோ இது வாங்குறது கிடையாது. எவனோ காசு இருக்கிறான், கோடிக்கணும் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி டம்ப் பண்ணி வச்சுருக்கான். அவன் நாளைக்கு ரேட் ஏறினதுக்கப்புறம் வித்தவர் கணிசமான லாபம் கிடைக்கும், அதில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாங்கிறது தான் என்னுடைய மொத்த சாராம்சம். நீங்கள் இப்போ இடைத்தரகர்கள், விவசாய இடைத்தரகர்கள் மேலே குற்றச்சாட்டு, விவசாயிகளுக்கு பஞ்சுகள் விவசாயத்துடைய பிரச்சனைன்னு சொல்லி மத்திய அரசே இதில் தலைவர்களுக்கு பல விதத்தில் யோசிக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு நிலவுகிறது நம்மளுக்கு கிடைத்திருக்கிற தகவல்கள். அது சிசிஐ காட்டன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அவன் தான் இந்த பஞ்சை கண்ட்ரோல் பண்ணுறோம்னா விவசாயிக்கு நியாயமான அமௌண்ட் போய் சேரணும். அந்த பருத்திக்கு 1 கிலோ பருத்திக்கு இவ்வளோதான் மினிமம் கெப்பாசிட்டி, இப்போ அந்த இதுதான் வாங்கணும்னு ஒரு விதிச்சிருக்காங்க ஒரு சட்டம். அதுபடி இந்த வருஷம் இந்த டிமாண்டில் என்ன மினிமம் ப்ரைஸுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுறது சிசிஐ. அவன் ஃபிக்ஸ் பண்ணுறது ஒரு 6000 ரூபா இப்போ பண்ணியிருக்கான். ஆனால் இப்போ மார்க்கெட்டில் அது 8000 ரூபாய்க்கு போயிட்டு. ஸோ அந்த 6000 ரூபா ஃபிக்ஸ் பண்ண சிசிஐ இப்போ என்ஜாய் பண்ணுது. ஏன்னா விவசாயிக்கு 6000க்கு கீழே போனால் தான் அவன் வருவான்ல. ஏன் கீழே போச்சு, அவனுக்கு எப்படி சால்வ் பண்ணி கொடுக்கறதுக்காக வருவான். ஆனால் சிசிஐ 6000க்கு மேலே 8000 ரூபா போயிட்டு இருக்கனால விவசாயிக்கு நினைத்ததுக்கு மேலே பணம் வருது. அதனால் அவன் நல்ல சந்தோஷமாக இருக்கான். அப்படிங்கிறனால அவன் பெரிய இன்வால்மெண்ட்டாக இருந்தது. சரி, ஓகே.
இப்போ அதே போல ஜவுளி உற்பத்தியாளர்களுடைய நிலையும் கிட்டத்தட்ட இதே போலதான் இருக்குது. அவர்கள் தரப்புல என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னு கேட்போம். சார் வணக்கம். தொடர்ந்து அமைச்சர், தமிழக அரசு, மத்திய அரசு எல்லாம் உங்க தரப்புலையும் பேச்சுவார்த்தை நடத்திட்டே தான் இருக்கிறாங்க. கடந்த 2 தினங்கள்லையும் கூட பேச்சுவார்த்தை நடைபெற்று தான் இருக்குது. மீண்டும் இருந்தாலும் போராட்டங்கள் தீவிரமுறை இருக்கிற காரணம் என்னவா நினைக்கிறீங்க? இப்போங்க தொழிலே நடத்த முடியாத சூழல். ஜவுளி தொழில் பார்த்தீங்கன்னா கொரோனாவுக்கு முன்னாடியே தொழில் மந்தமான நிலைமை தான். ஆனால் இப்போ கொரோனாவுக்கு அப்புறம் விலைவாசி உயர்வு. இப்போ நூல் விலை கிலோவுக்கு 50 ரூபா, 60 ரூபா, 70 ரூபாய் நிச்சயிச்சு. அப்போ ஒரு மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா அடக்கணும்னு பார்த்தா கிரே கார்டு உற்பத்தியில் மீட்டருக்கு 6 ரூபா 7 ரூபா வந்துருச்சு. 30 ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகிற துணி 37 ரூபா. ஆனால் 37 ரூபாய்க்கு பண்ண துணி 30 ரூபாய்க்கு தான் கேட்குறாங்க. இப்போ பஞ்சு நூல் இந்த விலைக்கு கிலோ எச்சு கொடுத்து வாங்கி உற்பத்தி செஞ்சாலும் உற்பத்தி அடக்கத்திலிருந்து 7 ரூபா விலை உயர்வா வியாபாரம் பண்ண முடியாத சூழ்நிலை ஏன் நிலவுதுன்னு நினைக்கிறீங்க? இப்போ ஜவுளி மார்க்கெட்டை பொறுத்தளவு நம்ம தமிழ்நாட்டில் இல்லைங்க. நீங்க போஸ்ட் பண்ண முடியாது, பண்ண முடியாது. இது பார்த்தீங்கன்னா அகமதாபாத், ஜெய்ப்பூர், குஜராத் இந்த மாதிரி ஏரியாவில் இருக்குது. அப்போ அவங்க என்ன முடிவு பண்றாங்களோ அதுதான் இங்க ஜவுளி துணி கிரேட் கிடைக்குது. நம்ம மிக்ஸ் பண்ணி விற்க முடியறதில்லை. அதனால பார்த்தீங்கன்னா ஜவுளி சந்தை வேணும்னு சொல்லி இன்னைக்கு கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலமாக கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறோம் பல்லடத்துல, சோமனூர்லாம். அப்போ உள்நாட்டு உற்பத்தியை நம்ம அதிகப்படுத்தணும், வியாபாரம் நம்ம செய்யணும்னு ஜவுளி சந்தை வேணும். ஜவுளி சந்தை இல்லாத காரணத்தினால நம்ம ஏஜென்ட் நம்பி தான் தொழில் பண்றோம். இன்னைக்கு காடாவுக்கு பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் நம்பி தான் பண்றோம். நம்மளுக்கு நடக்கிற போனாலும் ஏஜென்ட்டுக்கு உண்டான கமிஷன் போயிருக்கு. ஆனால் தொழில் பண்ணவே முடியல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜவுளி உற்பத்தியாளர்களுக்கும் அடக்க விலைகள் கம்மியாக இருக்குது. கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி தொழிலாளர்களும் சுதந்திர தொழிலாளர்களும் சொல்லி 7 ஆண்டுகளாக கூலி உயர்வே கிடையாது. அப்போ அந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு கிடையாது. இன்னைக்கு எப்படி வாழ்வாதாரம் செய்யறது? 7 வருஷமா கூலி உயர்வே இல்லாம ஒரு தொழில் எப்படி செய்யறது? விவசாயம், விசைத்தறி, ஜவுளி தொழில் ஒண்ணுதாங்க. விவசாய குடும்பத்திலிருந்து வந்ததுதான் இந்த விசைத்தறி, ஜவுளி தொழில் எல்லாமே. இன்னைக்கு விவசாயம் என்ன நிலைமையில் இருக்கோ அதே நிலைமையில தான் விசைத்தறி, ஜவுளி தொழில் எல்லாமே இருக்குது. தொழில் வளர்ந்துருக்குதுங்க. பேங்க்ல லோன் கொடுக்குறாங்க, கோடிக்கணக்கில் கொடுக்குறாங்க, அதெல்லாம் இதெல்லாம் தொழில் பண்ணிருக்காங்க. ஆனா இன்னைக்கு லோனே கட்ட முடியாத நிலைமையில எல்லாரும் இருக்கிறாங்க. காரணம் தொழில் லாபம் இல்லை, விலைவாசி பயங்கரமா ஏறிச்சு, உயர்வு. டீசல் பார்த்தீங்கன்னா 70 ரூபா 60 ரூபாய்க்கு அந்த டீசல் இன்னைக்கு 100 ரூபா அந்த ரேஞ்சில் ஆகிப்போச்சு. அப்போ அந்த டிரான்ஸ்போர்ட் எல்லாமே கிலோமீட்டருக்கு 5 ரூபா ஓட்டினோம்னா நீங்க 10 ரூபா கேட்குறாங்க. எல்லாருமே ஏறிடுச்சு. நம்ம வேலுச்சாமி சொன்ன மாதிரி அந்த தொழிலுக்கு சுத்தி இருக்கிற மூலப்பொருள் எல்லாமே விலை ஏறிடுச்சு. தொழில் பண்றவங்களுக்கு மட்டும் அந்த விலையேற்றமும் லாபமும் இல்லை. அப்ப இதுக்கு மத்திய அரசு என்ன பண்ணணும்னா ஒரு தனி இலாக்கா ஜவுளி தொழிலுக்கு அமைக்கணும். இப்ப அண்ணா சொன்ன மாதிரி நம்ம வேலுச்சாமிகள் சொன்னாங்க எல்லாமே அவுட்ல போகுது. தொழில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வடமாநிலங்கள் நம்பித்தான் இருக்குது. டெக்ஸ்டைல் தொழில் பொறுத்தளவு அவங்க கையில் தான் இருக்குது. அவங்க என்ன முடிவு பண்ணாலும் அதான் தொழில். 12% ஜிஎஸ்டி வரி ஆச்சுன்னா அவங்க துணி ரேட் எச்சாகிப்போன்னு சொல்லிட்டு பாதி பில் போட சொல்லுவாங்க. இதெல்லாம் பில் எல்லாம் கேட்பாங்க. நூல் பில் எல்லாம் எடுக்க முடியாது. அப்ப துணி பில் எல்லாம் கொடுத்தா மட்டும் தான் வாங்குவாங்க. அப்போ தொழிலுக்கு சரியான பாதிப்பு. அப்போ மத்திய அரசு என்ன செய்யணும்னா இங்கே காடா கிரே கார்டு உற்பத்திக்கு ஜிஎஸ்டி வரி எக்ஸ் பண்ணாங்க. இது போய் ப்ராசஸ் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் ஆகும். மெத்தையோட இந்த சுடிதார் மெட்டீரியல், அந்த ஸ்கிரீனு, இந்த மாதிரி நிறைய சட்டை இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் ஆகும். அப்போ அவங்க அங்கே ஜிஎஸ்டி எக்ஸ் பண்ணலாம், அது பாதிப்பு இருக்காது. மத்திய அரசு கவனத்துக்கு இன்னைக்கு கொண்டு வர வேண்டியது கிரே கார்டு உற்பத்திக்கு 5% ஜிஎஸ்டி வரையும் தொடர வேண்டும். அமைச்சு இந்த தொழிலை எப்படி மேம்படுத்துறது, இதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஆய்வு செஞ்சு பண்ணா மட்டும்தான் ஜவுளி தொழில் காப்பாற்ற முடியும். ஏன் இத்தனை ஆண்டு காலமாக, கடந்த 10 ஆண்டுகளாக இந்த போராட்டம் நடைபெற்று தான் இருக்குது. இதுவரைக்கும் மத்திய அரசு எந்த செயல்பாடு இல்லைன்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன சொல்லுங்க? கண்டிப்பா என்ன செஞ்சுக்கிறாங்க? எதுவுமே செய்யலையே. செஞ்சிருந்தா தொழிலை இவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலைக்கு போகுதுங்க. இது உங்களுடைய குற்றச்சாட்டு இருக்குது.
இப்போ இதை வந்து நீங்க ஏன் பையர்ஸுகிட்ட வந்து உங்களுடைய போட்டிகளை தவிர்த்துட்டு பையர்ஸுகிட்ட நீங்க விலை உயர்வை கேட்கக்கூடாது? கேட்கலாம். அது சம்பந்தமாக எங்கள் அசோசியேஷன்லேருந்து எல்லா பையர்களையும் காமிக்கிறதுக்குன்னு ஒரு லெட்டர் இமெயில் அனுப்பிச்சாங்க. இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதனால் வந்து எங்களால் பழைய ரேட்டுக்கு மீட் அவுட் பண்ண முடியாது, புது ரேட்டை வந்து கண்டிப்பாக வேணுங்கிறது பையனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். பட் அவனுக்குன்னு ஒரு பையிங் கெப்பாசிட்டி ஒன்று இருக்குது. அவன் அதையை தாண்டி அவன் விற்கணும். புரியுதுங்களா? ஒரு யூரோங்கிறது வந்து 83 ரூபா, 2.5 யூரோன்னு பார்த்துங்க, 160 200 வித்தியாசம். 200 வித்தியாசம் யாராவது ஒரு தொழில் செய்கிறவங்க கொட்டேஷன் கொடுக்குறப்ப தப்பாக கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். நம்ம நிலைமை அப்படி இருக்குது. லேபர் காஸ்ட் வச்சு, எலக்ட்ரிக்கல் காஸ்ட் வச்சு, டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் வச்சு, ஓவர் ஹெட் ஜாஸ்தி. ஒரு மினிமம் ஒன்றும் தெரியாத ஒரு அளவு வந்து ஆஃபீஸில் வேலைக்கு வச்சிங்கன்னா 10,000 ரூபா கொடுக்காம வரமாட்டான். லேடியாக இருந்தாலும் சரி, ஒரு ஜென்ஸாக இருந்தாலும் சரி, மினிமம் நான் ஒரு டிகிரி முடிச்சிருப்பான். இப்போ வந்து எல்லோரும் ஒரு டிகிரி முடிச்சிடறாங்க. பிஓ, பிகாமோ இல்லாட்டி எம்காமோ ஏதோ ஒன்று முடிச்சிடறாங்க. ரா ஹேண்டுக்கு வந்து வேலைக்கு வந்தால் 10,000 to 12,000 rupees வந்து மினிமம் பேசிக் சேலரி. ஒரு கம்பெனியில் ஒரு 100 பேர் வேலை செய்யணும்னா குறைஞ்சது ஒரு ஸ்டாஃப் ஒரு 5 பேராவது வேணும். ஒரு அக்கௌண்டன்ட்டு, ஆஃபீஸ் ஸ்டாஃபு, 2 சூப்பர்வைசரு, அப்புறம் 2 வாட்ச்மேன், ஒரு 7 பேர் வேணும். இதுக்கே வந்து இதுக்கும் ப்ளஸ் ரெண்ட் ஆஃப் பில்டிங்கு ப்ளஸ் எலக்ட்ரிசிட்டி, அப்புறம் ஓனர் செய்கிற செலவு, அது ஆஃபீஸ் மெயின்டெனன்ஸ். ஓனரே சம்பளம் எடுக்கலைனாலும் ஆஃபீஸ் மெயின்டெனன்ஸ் எல்லாம் சேர்த்திங்கன்னா குறைஞ்சது 1.5 லட்சம் to 2 லட்சம் 1ஆம் தேதியான வேணும். அந்த 2 லட்சத்துக்கு அவன் ஏர்ன் பண்ணணும். அந்த 2 லட்சத்துக்கு பேசிக் டிஷர்ட்டை தான் செஞ்சு ஏர்ன் பண்ண முடியாது. காஸ்ட்டு எடுத்து தான் செய்யணும். மினிமம் ஒரு $6 மேலே இருக்கிற ஒரு ப்ராடக்ட் எடுத்து செஞ்சால் தான் ஒரு 10% ஆகும், 60 சென்ட் வரும். ஏன் சார் சிறு குறு வணிக நிறுவனங்களுக்கும் அரசு கொடுக்குற உதவிகள் முழுமையாக சென்றடைஞ்சிருந்தா? என்ன உதவி அவங்க கொடுக்குற உதவி ஆல்ரெடி நீங்கள் நிறைய பேர் அவைல் பண்ணிடுறாங்க முதலிலேயே. அதுக்கப்புறம் அவங்க இன்னும் கொடுக்கறது இல்லையே. தொழில் ஆரம்பிச்சு கொடுக்குறதுக்கப்புறம் ஒன்றும் இது பண்ணுறது இல்லையே. நம்ம த்ரூ பேங்க் தான் போகிறோம். சப்போஸ் டேர்ன் ஓவர் வச்சாது ஆர்டர் வச்சாங்கன்னா மறுபடியும் நம்ம லிமிட்டு வாங்கின லிமிட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு என்ன போகிறோம், பேங்க்குக்கு தான் போகிறோம். பேங்க்குக்கு போகிறோம்னா பல செக்யூரிட்டி பழைய இது பார்த்தாது இன்னொரு 2 கோடி ப்ராப்பர்ட்டி கொடுங்கன்னா கொடுக்குறோம். இதுதான் பேங்க் தான் பண்ணது. ஆல்ரெடி கவர்மெண்ட்டில் வந்து சொல்கிற ஸ்கீம்கள் எல்லாம் போயிட்டு இருந்ததுன்னா விலைக்கு அது வந்து புதுசாக வர ரா ஹேண்ட் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு, தொழில் ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும், டிக்கெட் பெனிஃபிட்டாக இருக்கும். அது மாதிரி போகலாம். சிட்கோ பெனிஃபிட்டாக. பட் இட் டேக்ஸ் டைம். அது கொஞ்ச நாள் ஆகும். எல்லாம் பழகி வர்ற வரைக்கும் நம்ம தாங்கணும். அதனால் இப்போது தொழில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பையன் ஏன் கொடுக்கல, அதை அவன் கொடுக்குற லிமிட்டை தாண்டிச்சுன்னா கொடுக்க மாட்டான். வேலை எங்கே கிடைக்குதோ பார்ப்பாங்க. அதுதான் வந்து இன்றைக்கி வந்து ஓப்பன் மார்க்கெட்டு. அவனுக்கும் தெரியும் இந்தியாவில் என் ப்ரைஸ் என்னங்கிறது. அவனும் கம்ப்யூட்டர் தட்டானா தெரிஞ்சிடும். இந்தியாவில் திருப்பூரில் 30s கவுண்ட் போக முடியும் என்ன யாரும். இதே 30s பவுலவனுக்கு என்ன வார்ப்பு கேட்குறாங்க, வார்ப்புக்கு என்ன வெப்புக்கு என்னங்கிறது கார்டடா இல்லை இதான்னு கேட்டாங்கன்னா அங்கே தகவல் வந்துடும். நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. உள்ள கூகுள் போய் தேடினா எல்லாம் வந்துடும். ஏன் சார் அவ்வளோ டிமாண்ட், அவ்வளோ கிரிட்டிக்கலாக நம்ம வந்து அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணுமா? அடிப்படை தேவை, அந்த ஆடை தேவை செய்யறது நம்ம தானே. அவங்க வாங்குற ஒரு இடத்துல உலக திருப்பூர் மாவட்டம் தானே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் எக்ஸ்போர்ட்ஸ்ல இது வரைக்கும் இல்லை இந்தியாவில். ஸோ நம்மளுக்கு ஏன் அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வரமாட்டேங்கிறது ஒரு என்னுடைய பண்ணிட்டோமே. 150 மிஷின் போட்டோம். ஓகே, அதான் போட்டாங்க. ஸோ இதனால உள்நாட்டு பிரச்சனைகள் அதிகமாயிட்டு தான் இருக்குது. ஸோ அவங்கள்ட்ட நம்ம டிமாண்ட் வைக்கிறதுக்கு மறுக்கிறதுனால இது உள்நாட்டு விவகாரத்தில் மறுக்கவே இல்லை, டிமாண்ட் வைக்கிறோம். சில பேர் ஏற்றுக்கிறாங்க, சில பேர் ஏற்றுக்கிறது இல்லை, மெஜாரிட்டி ஏற்றுக்கிறது இல்லை. ஸோ அதனால உங்களுக்கு லாஸ் தானே ஆகிட்டு. ஏற்றுக்கிறதுனால நம்ம அவங்களுடைய டிமாண்டை வந்து நம்ம இப்போ விவசாயம் தென் A to Z டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கிறாங்க. உடனே தக்காளி விலை எச்சு 3 நாளாக ஓடிட்டு இருக்கு. ஆமாம், பேப்பரில் பார்த்துருப்பீங்க. தக்காளி எச்சு வித்தவனே சந்தோஷமாக இருப்பாங்க விவசாயி. நாளைக்கு அதே தக்காளி வந்து கிலோ வந்து கீழே வந்தப்போ அப்போ தான் அவனுக்கு தக்காளி எடுக்கிறான்னு வைங்க. அவனுக்கு என்ன இருக்குது நிலைமை? வேறு என்ன வாங்குறீங்க? நான் ஏன் லாஸ் விற்கணும், புளித்தொழில் மூட பார்ப்போம். கிடைச்ச 10 ரூபாய்க்கு கிடைச்ச லாபம் தானே வச்சுட்டு போகிறோம். அது மாதிரி தான் இந்த தொழில். என்னென்னா நாளைக்கு ஒரு நல்ல ஒரு
நிகழ்வு நடக்கும், இந்த இதை கன்வின்ஸ் பண்ணால் அடுத்த ஆட்டில் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான். இதெல்லாம் மனுஷனுடைய ஹியூமன் டெண்டன்சி. அது நாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், ஒரு 150 மிஷின் போட்டோம், நம்ம நம்பிக்கிட்ட தொழிலாளர்கள் இருக்காங்க, நாம் திடீர்னு நாம் ரேட் கொடுக்கலன்னா கொடுப்பான். நாம் எதிர்பார்க்க ரேட் கொடுக்கணும். முதல்ல $5 இருந்தது நீங்கள், நாங்கள் இப்போ $7 $8 கேட்டோம்னா $6 கொடுப்போம். ஸோ டோட்டல் லாஸ் வர்றதுக்கு நானும் இதை விட போகிறது இல்லையா. ஸோ அதாவது வந்து இப்போ பனியன் பின்னலாடையை பொறுத்த வரைக்குமே அயல்நாட்டு பையர்கள் தான் விலை நிர்ணயம் பண்ணக்கூடிய சூழ்நிலை இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணக்கூடிய ஒரு கருத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு அண்ணன். இப்போ இந்த 2 அடிப்படையில் பார்க்கும்போது வந்து இப்போ நீங்க உங்களுடைய போராட்டம் நாளை தொடருமா, மீண்டும் பேச்சுவார்த்தைகளுக்காக நாளை தொடருமா, இல்லை இன்றைய ஒரு நாள் போராட்டத்தோட இப்போ நீங்க? இல்லை, இது வந்து இன்னைக்கு சாயந்தரம் ஒரு 1 க்ளோஸ் பண்ணுறப்ப அதை பண்ணுவாங்க. போராட்டம் கண்டிப்பாக தொடர்ந்து ஆகும். ஏன்னா இதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும் அவங்களுக்கு. அவங்க காது கட்டி அவங்க ரியாக்ஷன் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். அப்படி பார்க்கலைங்கிறப்ப அடுத்த ஸ்டெப் இதை விட கொஞ்சம் சீக்கிரம் எடுக்கும். சரி, இதுக்கான தீர்வு தான் என்ன? நிரந்தர தீர்வை சொல்லுங்க. என்ன உங்களுடைய பார்வையில்? அதுக்கெல்லாம் எத்தனைனா போதும் நிரந்தர தீர்வு ஆயிரம் சார். பஞ்சு கொண்டு போய் தேவையில்லாத அடுக்கி வச்சாங்க. நீங்கள் அயல்நாட்டில் வந்து நம்ம துணிக்கான ஏற்றுமதிக்கான விலையை அதிகப்படியா பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான ஒரு நிலைப்பாடு இப்போ நம்ம கிட்ட இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இல்லை, அதுக்கான நடவடிக்கைகள் இருந்துட்டு தான் இருக்குதுன்னு சொல்ல வரீங்களா? அதுக்கான நடவடிக்கை இண்டிவிஜுவலாக தான் எடுத்துக்கணும். அவன் பயிரோடு எடுத்துக்கணும். அப்போ நீங்கள் சொல்ல இதுக்குள்ளேயே தப்பாக நினைக்கக்கூடாது. இதுக்குள்ளேயே இந்த பையர்ஸ்னாலேயே நம்மளுக்குள்ள இந்த தொழில் காம்படிஷன், இந்த வணிக நிறுவன உரிமையாளர்கள் முதல்ல இந்த காம்படிஷன்ஸ் கொஞ்சம் அதிகப்படியா இருக்கிறதுனால அவங்க டிமாண்ட் வைக்கிறாங்க. சார், அவன் வந்து யாரோட டிமாண்ட் வைப்பான் தெரியுமா? பங்களாதேஷ்ல கொடுக்குறான், நீ இவ்வளோ கொடுக்குற, நான் கொடுக்க முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. அந்த தர ரேட்டுக்கு அவங்க அடிச்சு நம்மளே கொடுத்துறோம் இல்லையா? இந்த ரூம் ஏசி பண்றோம்னு ஏசி 4 ஏசிக்காரனை கூப்பிட்டு கொட்டேஷன் 4 ஏசிக்காரன் கொடுப்பான். ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்மியாக கொடுப்பான், இல்லை ஹெச் கொடுப்பான், ஒரு பெரிய பிராண்டாக இருந்தால் ஹெச் கொடுப்பான். நாம சூஸ் பண்றது நாம தான். அதாவது என்ன பெஸ்ட் குவாலிட்டி. பட் அதே போல பாதிக்க போறது 4 பேர் தான். அந்த மாதிரி அந்த ஒருத்தர் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நம்மளுக்கு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் வந்து பங்களாதேஷ்காரங்கிட்ட கொடுத்தா வந்து சேரும். வேண்டாம் சார், ஒரு உதாரணத்துக்கு 100 ரூபா அவன் சொல்கிறான், நாம் 120 ரூபா சொல்கிறோம். பாகிஸ்தான்காரன் 110 ரூபா சொல்கிறான். 100, 110, 120. ஸ்ரீலங்கா வந்து 115 வைக்க சொல்கிறான்னு வைங்க. நான் வந்து வெறுத காம்படிஷன் வச்சுங்க. சைனா இருக்கான் அடுத்தது, அதெல்லாம் இருக்குது. இது இப்படி இருக்கிறப்போ ஒரு பையன் வந்து சரி 100, 110, 115, 120. இதில் வந்து யார்கிட்ட ரிலையபிலிட்டி இருக்குன்னு முதல்ல பார்ப்போம். இவங்கிட்ட சொன்னால் வந்து சேரும் அப்படிங்கிறது பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் இல்லாததான் ஒன்று முதல்ல பார்ப்பான். நீ பாகிஸ்தான் கொடுக்குறது யோசிப்பான். ஏன்னா அது அங்கே எப்போ வேணால் பொலிட்டிக்கல் அண்ட்ரெஸ்ட் ஆகிடும். அதனால பொலிட்டிக்கல் கொடுக்குறது 140 கொடுத்தாலும் இல்லை 80 கொடுத்தாலும் அவங்கள்ட்ட வாங்க மாட்டான். அடுத்தது பங்களாதேஷ் கொடுத்தா வரும். ஆனால் அவங்ககிட்ட குவாலிட்டி இருக்கும். அவன் வந்து இந்தியாவில் தான் நூலை வாங்கி பண்ணணும் அப்படின்னா சீட் பண்ணாலும் பண்ணலாம் துணியில் அப்படின்னு ஒரு பயிர், நல்ல பயிர் நினைக்கலாம். ஒன்றொன்று ஸ்ரீலங்கா, அதுவும் இதே மாதிரி தான். அங்கேயும் பொலிட்டிக்கல் அண்ட்ரெஸ்ட் இருக்குது, எப்போ வேணாலும் அது ப்ராப்ளம் ஆகலாம் அப்படின்னு நினைக்கலாம். இந்தியானா வந்து பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக வரும் போகும். ஆனால் இந்தியாவிலேருந்து கொடுக்குற குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்குதா, டைம் கொடுப்பானா? இது திருப்பூர்னாவே அந்த ஒரு 2 இஷ்யூ இருக்குது. ஒன்று வந்து டைம் லேட் டெலிவரி, அடுத்தது கொடுத்துருவோம். லேட் டெலிவரினாலும் கொடுத்துருவான். குவாலிட்டி இஷ்யூ இருக்குது. குவாலிட்டியில் வந்து கொஞ்சம் இன்ஃபீரியர் குவாலிட்டியாக இருக்குமோ அப்படிங்கிறத அவனை எதிர்பார்ப்பான். ஸோ இது எல்லா ஃபேக்டரும் ஒரு பயிர் பார்ப்பான். பார்த்துட்டு ரேட்டை பார்க்க மாட்டான். நான் ஒன்றும் இல்லை, ஒரு சேர் வாங்குறேன்னு வைங்க, மில்கமல் வாங்குவோம். இதுவும் இருக்குது. நானெல்லாம் மில்கமல் தான் வாங்குவேன், இது வாங்க மாட்டேன். இது அன்பிராண்டட், அது பிராண்டட். ஒரு ஆஃபீஸ் டேபிள் குறையுன்னு வைங்க, சேர் ஆஃபீஸ் டேபிள் காட்டுற இதில் இருக்குது வாங்குவோம். ஆனால் ரேட்டுச்சு, மற்றதில் ரேட் கம்மி. நீங்கள் லோக்கலில் ராயல் இருக்குது, என்னென்னவோ இருக்குது. கோயம்புத்தூரில் போனீங்கன்னா ஏகப்பட்ட பீரோ செய்கிறான், ஏகப்பட்ட டேபிள் செய்கிறான், சேர் செய்கிறான். பட் காட்ரேஜுக்கு அவனுக்கு 4 மணி வித்தியாசம் இருக்குது. ஆனால் காட்ரேஜ் போட்டிங்கன்னா உங்கள் பையன் வந்து பார்த்து தொழில் செய்கிற வரைக்கும் அது தாங்க. இதுதான் இது வந்து பையர் கேஸ் டு டிசைட். இது எல்லா பையனும் நான் சொன்ன மாதிரி இருப்பானான்னு சொல்ல முடியாது. அவன் ரேட் கம்மியாக இருக்கு வாங்கிட்டு ஒருவேளை அவன் கம்பெனி ஓனர் வந்து வீக்காக இருந்து அதில் அவன் நியூட்ரு விட்டாலும் விடலாம். யார்
பையருங்கிறது நாம் வந்து பையர்னு வச்சுக்கிறோம், அங்கே வந்து பையருங்கிறது ஸ்டாஃப், ஓனர் வந்து வேறு. இவன் வந்து மென்ஸ் பார்க்குறேன்னா மென்ஸுக்கு தான் பார்ப்பான், லேடிஸ் பார்க்குறேன்னா லேடிஸ் பார்ப்பார் பை. ஸோ அது 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 மாதிரி இருக்கிறது இருக்குது. அது குவாலிட்டி ஆஃப் பையர்ஸ், அந்த கம்பெனி எப்படி அவங்களோட ஸ்டாண்டர்ட் எப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஸ்டாண்டர்டாக குவாலிட்டியும் கொடுக்கணும், ரேட்டும் கொடுக்கணும். ஓகே, இப்போ வந்து திருப்பூர் பின்னலாடை சார்ந்த தொழிலாளர்கள் அல்லது சார்பு நிறுவனங்கள் சார்ந்த தொழில்கள் சுமார் எத்தனை லட்சம் மக்கள் இருப்பாங்க சார்? அதில் வந்து அதில் ஒரு 2 லட்சம் பேர் இருப்பாங்க. தொழிலாளர் மொத்தம் திருப்பூர் பிரிண்டிங் இருக்குது, டையிங் இருக்குது, கார்ட்டூன் மேனுஃபேக்சரிங் இருக்குது, லேபிள் மேனுஃபேக்சரிங் இருக்குது, பட்டன் டையிங் இருக்குது, எலாஸ்டிக் மேனுஃபேக்சரிங் இருக்குது, நிறைய இருக்குது. ஓகே, ஜவுளி சார்ந்த எத்தனை லட்சம் மக்கள் தொழில் சார்ந்த இருக்காங்க சார்? 10 லட்சம் பேர் இருக்காங்க. ஒரு நாளைக்கு எத்தனை லட்சம் மீட்டர் நீங்கள் உற்பத்தி செய்றீங்க? இன்னைக்கு ஒரு 3 லட்சம் தடிக்கு மேலே வருடத்தில் இருக்கு. ஒரு தடிக்கு ஒரு ஆவரேஜ் ஒரு 100 மீட்டர் 120 மீட்டர் கணக்கு வச்சுக்கோங்க. 3 லட்சம் மீட்டர், 3 லட்சம் தடிக்கு இன்ட்டு 100 கிட்டத்தட்ட 30 லட்சம் மீட்டர் 30 லட்சம் மீட்டருக்கு மேலே உற்பத்தி மட்டும். அதே போல பின்னலாடை தயாராக எத்தனை லட்சம்? எங்களுக்கு வந்து மீட்டர் கணக்கு வராது, பீஸ் கணக்கு தான். அந்த மாதிரி போகுது. நீங்கள் மீட்டர் கணக்கு வராது. ஏன்னா நீங்கள் ஈரோடு ஐட்டம்னு சொல்லுவாங்க எங்கள் இதில் வந்து. பாவம்னு ஒரு இந்தியா இப்போ நேரம் போய் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா பண்டில் எஸ் ரயில் ஏற்றுவாங்க நார்த் இந்தியா போகிறதுக்கு. அதே வந்து டொமஸ்டிக் டொமஸ்டிக் ஆல் ஓவர் நார்த் உள்ள சப்ளை சிறு குறு தொழில். நீங்கள் அவங்களாம் டேர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா 150 crores 200 crores 100 crores கேஷுவலாகவே இருக்குது. அது அதில் பில்லே இருக்காது. ஓ, பாதி 25% தான் பில் இருக்கு, 75% பில் இருக்காது. அதனால தான் இங்கே நார்த் இந்தியன்ஸ் பூரா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க திருப்பூரில். இப்போ காஜாப்பட்டன் எடுத்துக்கங்க, அவங்களுக்கு ஜிஎஸ்டி 4 நாள் படிக்கிற காஜாப்பட்டனுக்கு அவன் ஜிஎஸ்டி போடும்போது 35 பைசா ஆகிக்குது. அப்போ இவன் 35 பைசா ரேட் ஒர்க் பண்ணணும். ஊசி 1.5 ரூபாய்க்கு விற்கிற ஊசிக்கு ஜிஎஸ்டி போட 2 ரூபாய் இருக்குது. அப்போ அந்த 2 ரூபா ஒர்க் பண்ணணும். 12% இப்போ போட போகிறோம். 2022 12% பில் பண்ணுவார். பில் பண்ணாருன்னா அவன் அங்கே கொண்டு போய் அதை வந்து அப்படியே விற்கிறது இல்லை. அவர் சொன்ன மாதிரி பெட்ஷீட்டாவோ இல்லை பிரிண்ட் பண்ணி தலைமை வரையாவோ தலைமை இந்த பெட் கவராவோ இல்லை வேறு லுங்கியாவோ இல்லை நைட்டியாவோ அது குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் தான் அவன் துணி அதை வந்து அவன் துணியாக தான் வைப்பான். ஸோ அங்கே வந்து மறுபடியும் அவன் பிரிண்டிங் சார்ஜ் எல்லாம் சேரும், ப்ளஸ் 12% ஜிஎஸ்டி அவன் போடுவான். ஸோ இவங்க ஓட்டின காடாக்கு இவங்க போகிறது 12, அவன் ப்ராசிங்கில் போகிற 12, 24% ஏறியாச்சு. 100 ரூபா ப்ராடக்ட்டுக்கு 125 ரூபா ஆயாச்சு, ப்ளஸ் பிரிண்டிங் சார்ஜ் அது ஒரு 70 ரூபாய், நீங்கள் 200 ரூபா ஆகி போச்சு. அடுத்தது அதை வாங்குறான் பாருங்க. இப்போ நானே வாங்கி அதை கார்மெண்ட் தைக்கிறேன், ஒரு நைட்டி தைக்கிறேன்னு வைங்க. இப்போ நைட்டி குற்றாலத்தில் ஏகப்பட்ட நைட்டிஸ் தயார் பண்ணுறாங்க, நம்ம ராஜாதி நைட்டிஸ். அவங்க வாங்கி தைக்கிறான்னு வைங்க, அவன் தைச்சான்னா கார்மெண்ட்டுக்கு வந்து 200 ரூபாய்க்கு வாங்கி, அதாவது ஃபேப்ரிக்கை வாங்கி நைட்டி தைக்கிறான். ஒரு நைட்டி தைக்கிறதுக்கு 30 ரூபான்னு வைங்க, 230 ரூபா. அவனுடைய லாபம் ஒரு 20 ரூபா வைங்க, 250 ரூபா. 250 ரூபாய்க்கு பில் போட்டான்னா அவன் மறுபடியும் ஒரு 12% போடும். அவன் கார்மெண்ட்டுன்னு போட்டான்னா 5%ல் முடியும். அவன் ஏன்னா 12% தான் அவனுக்கு இப்போ கரெக்ட். அதுக்கப்புறம் 12 ரூபா எவ்வளோ ஆகுது, அதில் ஒரு 30-40 ரூபாய் ஏறும். ஸோ 300 ரூபாயில் வந்து நிற்கும். இவருடைய 100 ரூபா ப்ராடக்ட் வந்து டியூட்டி மட்டும் எவ்வளோ வந்தாங்க, டேக்ஸ் மட்டும் எவ்வளோ ஆகுது, 12, ப்ராசஸிங்கில் 12, 24, கார்மெண்ட்டில் ஒரு 36. அதுக்கப்புறம் அவன் கடைக்கு போய் கடையிலேருந்து போடுறவன் அது வேறு, அவங்க டேக்ஸ். ஸோ ஒரு ப்ராடக்ட்டுக்கு 48% ஏறிச்சுன்னா அது வந்து எங்கே போகுது அந்த பணம்? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் போகும். தயாரிக்கும் பொழுதுங்க 50 ரூபாய்க்கு மீட்டர் தயாரிக்கணும். அது மார்க்கெட்டுக்கு போகும்போது 150 ரூபாய் போகுது, டேக்ஸே இருக்குது. அப்போ வாங்குற மக்களுக்கு வருமானம் குறைவாக இருக்கிறதுனால இன்னைக்கு பனியன் ஒரு பனியன் எடுக்கிறவங்க, இந்த நான் 2 பனியன் எடுக்கிறேன், 1 பனியன் எடுக்கிறாங்க. ஏன்னா வருமானம் குறைஞ்சது. அரசு என்ன பண்ணணும்னா ஜிஎஸ்டியை ஒத்த வரி பண்ணணும். நூலுக்கு போட்டாச்சுன்னா கடைசி வரைக்கும் ஜிஎஸ்டி இருக்கக்கூடாது. அனைத்து வித பிரச்சனைகளையுமே அனைத்து வித கோணத்திலையுமே இன்னைக்கு நம்ம பேசிட்டோம். இதில் வந்து இனி மத்திய அரசுடைய கையில் தான் இந்த தொழில்கள், இந்த திருப்பூர் மாவட்டம் முதன்மை வகிக்கிறதும், இந்த தொழில் இந்த மக்களை இதை காப்பாற்றுவதும் மத்திய அரசுடைய கையில் தான் இருக்குது அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய கருத்து.
மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கொங்கு மண்டலத்திலேயே MBA படிக்கணும்னா நம்ம ஜெய் ஸ்ரீராம் கல்லூரிக்கு தான் வரணும். குறைந்த இடங்களே உள்ளன. அட்மிஷன் நடைபெறுகிறது அவினாசி பாளையம், திருப்பூர். தொடர்புக்கு 9047098310.